மேகா வீட்டோட டாக்குமெண்ட்டை லக்ஷ்மி கிட்ட குடுக்குறாங்க. செல்லம்மா குடுக்க சொல்றாங்க. அந்த டாக்குமெண்ட்ட வாங்குனோனே அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க லக்ஷ்மி. "ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த வீட்ட நான் கட்டும்போது கூட இவ்ளோ சந்தோஷமா இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் செல்லம்மாவ ரொம்ப புகழ்ந்து பாராட்டுறாரு. அப்போ மலர் சொல்றாங்க, "அம்மா இனிமே நம்ம அந்த வீட்டுக்கு போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "நாம எல்லாருமே சேர்ந்து அங்க தான் வாழப் போறோம் இனிமே." அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க. "சரி வாங்க. நாம எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் சொல்றாங்க. எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. அப்போ அங்கே இருக்க ஐயர் சொல்கிறாரு, "ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, அந்த வீட்டை நீ மீட்டுட்டியாமே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆமாம் சார், அதோட டாக்குமெண்ட்டு தான் இது. இந்த சாமியோட பாதத்தில் வச்சு கொடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் அந்த டாக்குமெண்ட்டை ஐயர்கிட்ட கொடுக்குறாரு. ஐயரும் உள்ளே கொண்டு போய் சாமிக்கிட்ட வச்சு கொடுக்குறாரு. "எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. "இனிமே நீங்கள் எப்போவுமே நல்லா தான் இருப்பீங்க." அப்படின்னு ஐயரு சொல்கிறாரு. "ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் செய்யணும்." அப்படின்னு சொல்கிறாரு. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. "அங்கே நவகிரகருக்கு 9 வாட்டி நவகிரகத்தை சுற்றி வாங்க. இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க." அப்படின்னு ஐயரு சொல்கிறாங்க. அதே மாதிரி 4 பேருமே போயிட்டு நவகிரகத்தை எல்லாருமே சுற்றுறாங்க. அப்போ மகேந்திரன் சொல்கிறாரு, "எனக்கு இப்போது ஒரே ஒரு கடமை இருக்குது. அது மட்டும் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்." அப்படின்னு சொல்கிறாரு. லக்ஷ்மி என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லை, செல்லம்மாவை கல்யாணம் பண்ணிட்டா அது போதும், வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம்." அப்படின்னு சொல்கிறாரு. "சித்து என்ன சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு. "கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை." அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் சொல்கிறாரு. அப்போ செல்லம்மா சித்துவை பார்க்குறாங்க, சித்துவும் செல்லம்மாவை பார்க்குறாங்க. "இனிமே உனக்கு நல்ல காலம்தாம்மா, நீ எது நினச்சாலும் அது நல்லபடியாக தான் நடக்கும்." அப்படின்னு சொல்கிறாங்க. "எங்களோட ஆசீர்வாதம் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்." அப்படின்னு சொல்கிறாங்க. "இந்த பூவை தலையில் வச்சு விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஐயரு கொடுக்குறாரு. அதே மாதிரி செல்லம்மாவோட தலையில் பூவை வைக்கிறாங்க. மலர் எல்லாருமே பார்க்குறாங்க செல்லம்மாவை.